வந்து போர் ஃபெசிலிட்டி நம்ம போட்டிருக்கோம். ஓகே சைட்குள்ள வந்து 2 ஏக்கர்ல வந்து பார்க் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே நிறைய ஃபுல்லா ஃபார்மிங் டைப்ல வந்து கோகோனட் ரைஸ் நிறைய வளர்த்துருக்கோம். அது இல்லாம உங்களுக்கு 2 வீடுகளும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்மே பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, லேண்டும் நம்ம சேல் பண்ணி தரோம். கன்ஸ்ட்ரக்ஷன் கஸ்டமர் தேவைப்பட்டதுன்னா அதுக்கும் நம்ம அது பண்ணி தரோம். ஓகே சார். முக்கியமான விஷயத்தை கேட்க மறந்துட்டேன் சார். நம்ம சைட் அப்படியே பார்க்க நேச்சுரலா இருக்கு. நம்ம சைட் வந்து என்ன அப்ரூவ்டு சார்? நம்ம மனைப்பிரிவு பாத்தீங்கன்னா டிடிசிபியும் ரெரா அப்ரூவலும் சேர்ந்து அப்ரூவ் இருக்கு. யா ஓகே சார். இப்போ வந்து கஸ்டமர் புக் பண்றாங்க அப்படின்னா அவங்க கையில வந்து டவுன் பேமெண்டா எவ்வளவு இருந்தா இங்க வந்து ஒரு பிளாட் புக் பண்ணலாம் சார்? இப்போ நம்ம மனை வாங்கணும் அப்படின்னா ஒரு 2 lakhs இருந்தா நம்ம டவுன் பேமெண்ட் இருந்தா பேலன்ஸ் வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார். அப்போ வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு 5 lakhs அவங்க டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா நம்ம வீடு கட்டி கொடுத்துடலாம். ஓகே. என்ன சார் சொல்றீங்க? ஜஸ்ட் 2 lakh இருந்தாலே இங்க பிளாட்ஸ் புக் பண்ணலாமா? அப்ப டோட்டல் பிளாட்ஸோட ரேட் என்ன சார்? இப்போ ஸ்டார்டிங் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 16 lakhs இருந்தாலே போதும். டோட்டல் பிளாட்டோட டோட்டல் வெளியே 16 lakhs இருந்தா வாங்கிடலாம். ஓகே சார். அதே மாதிரி இண்டிவிஜுவல் வில்லாவோட டோட்டல் பிரைஸ் என்ன சார்? நம்ம தனியா வீடு கூட மனையுடன் கூடிய தனி வீடு பாத்தீங்கன்னா ஒரு 20